வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்னைக்கு இந்த ஃபிட்னஸ் வீடியோ ஜேர்னியில் டே 1 மொதல் நாள் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு உங்கள் பாடியை நல்லா ஃபிட்டாக வச்சுக்கணுமா, வயிற்றில் இருக்கிற உடம்புல இருக்கிற தேவையில்லாத கொழுப்புகளெல்லாம் குறைக்கணுமா, அப்போது இந்த ஒர்க் அவுட்டை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா? ஓகே, ஃபஸ்ட்டு வார்ம் அப் ரன்லேருந்து கொஞ்சம் வார்ம் அப் ரன்னை முடிச்சுட்டு அடுத்து ஒர்க் அவுட் பார்ப்போம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே மக்களே, ஸ்டார்ட் பண்ணுவோம் வார்ம் அப் ரன். சரி மக்களே, வார்ம் அப் பிடிச்சிட்டோம். இன்னைக்கு கிரவுண்டை சுற்றி ஓட போகிறோம். வார்ம் அப் ரன்னு கிரவுண்டை சுற்றி ஓட போகிறோம். வார்ம் அப் ஜாகிங் முடிச்சாச்சு மக்களே. உடம்பு ஃப்ரீயாக விட்டு ஜம்ப் பண்ணணும். சரி, ஓகே, ஹெட் டு லெக் வரைக்கும் எக்ஸசைஸ் வேகமாக பண்ணுறோம். சரியா?
குனிஞ்சு முட்டு மடங்காமல் டோவை தொடணும். டோவை தொட்டதுக்கப்புறம் தரையில் எவ்வளோ தரையில் முடியுமோ தரையில் தொடணும். முட்டு மடங்கக்கூடாது, முட்டு மடங்காமல் அப்படின்னா தான் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். தாண்டி ஃப்ரண்டில் கை வரணும். இதே மாதிரி நம்ம டோவை தாண்டி ஃப்ரண்டில் கை வரணும். அது இந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிள் பண்ணணும், குனியணும் பண்ணணும். குவாட்ஸு ஹாம்ஸ்ட்ரிங்லாம் ஸ்ட்ரெச் ஆகும். ஓகே, ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி, ரன்னிங் போகிறதுக்கு முன்னாடி இந்த வார்ம் அப் ஒர்க் அவுட்லாம் பண்ணுங்கள். வார்ம் அப்பு, சிம்பிள் ஸ்ட்ரெச்சிங் எல்லாம் பண்ணுங்கள். இது உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ ப்ராப்பரான வார்ம் அப்பு ஸ்ட்ரெச்சிங் இல்லை அப்படின்னா இன்ஜுரி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சைடில் கொண்டு போய் ஃப்ரண்டில் எடுக்கணும். நல்லா அழுத்துங்க. இது ஒர்க் அவுட் முடிச்சுட்டு தான் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ஒர்க் அவுட் முடிச்சுட்டு பண்ணுற ஸ்ட்ரெச்சிங் இன்னும் நிறையா இருக்குது. ஆங்கிள் ரொட்டேஷன்லாம் கண்டிப்பாக பண்ணணும். இன்ஜுரியை தவிர்க்க, காலில் உள்ள இன்ஜுரியை தவிர்க்கிறதுக்கு என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணணுமோ எல்லாமே பண்ணணும். என்னென்ன வார்ம் அப் பண்ணணுமோ எல்லாமே பண்ணணும். எல்லாம் ஒவ்வொன்றா பார்ப்போம். ஒரு 10 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணுங்கள். ஆங்கிள் ரொட்டேஷன் ஃப்ரண்டில் ஒரு 10, பேக்கில் ரிவர்ஸில் ஒரு 10. சரி, ஓகே, வார்ம் அப் ஓகே. இனி அடுத்து ஒர்க் அவுட் குள்ளே போயிடலாம். சரியா? ஃபஸ்ட்டு எப்போவுமே ஹைனீஸ்லேருந்து, சரியா, ஹைனீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சரி, ரெடி, ஸ்டார்ட். இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக செட்டு கொண்டு போவோம். ஃபஸ்ட்டு டே அப்படிங்கிறதுனால 20 செட்டு, 20ல் 3 செட்டு. எல்லா ஒர்க் அவுட்டும் முடிஞ்சளவு ஸ்டார்டிங் இன்றைக்கி ஃபஸ்ட்டு டேங்கிறதுனால, இன்றைக்கி மொதல் நாள் அப்படிங்கிறதுனால ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போவோம். எடுத்த உடனே ஹை ரேஞ்சுக்கு ஒர்க் அவுட் போவேன்னா, இன்றைக்கி ஒரு 20 ரெப்ஸ் பண்ணுறோன்னா நாளைக்கு கொஞ்சம் கூட 25 இல்லை 22 அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டி கொண்டு போவோம். இன்றைக்கி பேசிக் நம்ம வந்து என்ன வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 20. ஒவ்வொரு ஒர்க் அவுட்லேயும் 20. முடிஞ்ச ரொம்ப டஃப்பாக இருக்கிறது வந்து 10. சரியா?
ஓகே மக்களே, ஒரு ஸ்டார்ட் பண்ணலாம். ஹை நீஸ். கால் நல்லா இப்படி மேலே வரணும். ரெடி, ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. ஒரு செட்டுக்கு கேப்பில் ஒரு 30 செகண்ட்ஸ் பிரேக். ஆல்ரெடி இந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸ் பண்ணி நான் வந்து ஃபேட் லாஸ் பண்ணியிருக்கேன். ஃபேட் லாஸ் பண்ணி வீடியோஸும் போட்டிருக்கேன், நம்ம சேனலில் இருக்குது, பாருங்கள். இப்போ ரெண்டாவது வெயிட் கெயின் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போது மறுபடி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது போன வருஷம், இது இந்த வருஷம். சரி, ஓகே. ரெண்டாவது செட். ரெடியா? ரெடி. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 18 20. பிரேக் ஆகிக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரீத்திங் டைம். நல்லா மூச்சை இழுக்கணும். ஒவ்வொரு ஒர்க் அவுட்டுக்கு கேப்பில், ஒவ்வொரு செட்டுக்கும் கேப்பில் ஒரு 30 செகண்ட். சரியா? கண்டிப்பாக இது வந்து ஃபேட் லாஸ் ஆகும். நீங்களும் உங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும், உங்கள் ஃபேட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு கண்டிப்பாக நினைக்கிறீங்க அப்படின்னா, ஃபேட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒர்க் அவுட்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி நான் குறைச்சி வீடியோவும் போட்டிருக்கேன், பாருங்கள். இப்போ மறுபடியும் ரெண்டாவது வெயிட் கெயின் பண்ணி மறுபடி வீடியோஸ் போடுறேன், மறுபடியும் குறைக்கிறேன் முதல்ல இருந்து. இன்னைக்கு இப்படி இருக்கும். இன்னும் வெயிட் லாஸ் பண்ணணும். வெயிட் லாஸ் இல்லை, ஃபேட் லாஸ் பண்ணணும். கொஞ்சம் தேவையில்லாத கொழுப்புகள்லாம் வயிற்றில் இருக்குது, அதை குறைக்கிறதுக்கான ஒர்க் அவுட். சரி, அடுத்து தேர்ட் செட். ரெடி? மைனஸ் தேர்ட் செட். மூணு செட் முடிஞ்சு, ஹைனீஸில் 3 செட் முடிச்சிருக்கு. நீ அடுத்த ஒர்க் அவுட் சிம்பிளாக இருக்கிற ஒரு, நீங்கள் ஃபேட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா பேசிக்காக ஒரு 3 ஒர்க் அவுட் சொல்கிறேன், அதை கண்டினியூஸாக ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் இருந்தே, நீங்கள் அதுக்கு ஜிம்முக்கு போகணுன்னுலாம் கிடையாது, வீட்டில் இருந்தே ட்ரை பண்ணுங்கள். முதல் விஷயம், ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணணும். ஃபுட் கண்ட்ரோல் தான் ஃபஸ்ட்டு. ஃபுட் கண்ட்ரோலை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நல்ல ப்ராப்பராக ஸ்லீப்பு, தூங்கணும் நல்லா. அதுக்கப்புறம் ஒர்க் அவுட். இந்த 3லையும் தான் உங்கள் பாடி ரெக்கவர் ஆகும், உங்கள் ஃபேட்டெல்லாம் லாஸ் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் நினச்ச ஷேப் வரும், நீங்கள் நினச்ச மாதிரி உடம்பு மாறும். சரி, ஓகே. அடுத்த ஒர்க் அவுட் ஜம்பிங் ஜாக்ஸ் வந்து 3 செட்டு. சரியா? 3 செட்டுமே 20-20 போடுறோம். ரெடி? ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஜம்பிங் ஜாக்ஸ் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆவீங்க. வேறு ஒன்றுமே இல்லை,
காலை விரிக்கணும். விரிக்கிற சமயத்தில் கையையும் விரிக்கணும். முதல்ல இந்த லெவலில் ட்ரை பண்ணுங்கள். காலையும் கையும் விரிக்கணும், அடுத்து ஒருக்கணும், அடுத்து விரிக்கணும், அடுத்து ஒருக்கணும். சரியா? இதை வந்து ஜம்பிங்லேயே பண்ணணும். ஆல்டர்னேட்டிவாக ஜம்பிங்லேயே பண்ணணும். அதுதான் ஜம்பிங் ஜாக்ஸ். நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவீங்க, தெரியும். நிறைய பேரை பார்த்துட்டேன். இப்போ சொல்லிக் கொடுக்கும் போதெல்லாம், பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது நிறைய பசங்க கன்ஃபியூஸ் ஆவீங்க. இப்படி மெதுவாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்டிங் சரி, மெதுவாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதோட போக போக உங்களுக்கு ஸ்பீடு வந்துடும். கை போக போக ரைட் சைடு மேலே வரைக்கும். ஓகே, கொஞ்சம் ரெண்டாவது செட் ஸ்டார்ட் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 15 20 கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஒர்க் அவுட்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பெனிஃபிட்டை காட்டும். சரியா? வீட்டில் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஹை நீஸ் நம்பர் 1, ஹை நீஸ் நம்பர் 2, ஜம்பிங் ஜாக்ஸ். 3 அடுத்து சொல்கிறேன். சரியா? இன்னும் நிறைய ஒர்க் அவுட்ஸ் இருக்குது, பேசிக்காக உள்ளது. இதெல்லாம் கொஞ்சம் ஒர்க் அவுட்ஸ் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃபேட் லாஸ் ஆகும். ஓகே, தேர்ட் செட் ஜம்பிங் ஜாக்ஸ். ரெடி? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 15 16 17 18 19 20 20 தானே 20. நிறைய ஒர்க் அவுட்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றா சொல்லித்தரேன். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக நல்லா பவர்ஃபுல்லாக தெரியுதோ அதை தொடர்ந்து பண்ணுங்கள். கண்டிப்பாக குறையும். கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். தொடர்ச்சியான நீங்கள் தொடர்ந்து பண்ணால் தான் ஃபேட் லாஸ் ஆகும், எக்ஸ்ட்ரா ஃபேட் வந்து கெயின் ஆகாது. அதே மாதிரி உணவு பழக்கம் வந்து ரொம்ப இப்போ இருக்கிற சிக்கன் ரைஸு, நூடுல்ஸு, ஜங்க் ஃபுட்டு, ஃபாஸ்ட் ஃபுட்டு அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். கண்டிப்பாக ஹை ப்ரோட்டீனான ஐட்டம்லாம் சாப்பிட்ணும். சிக்கன் சாப்பிட்டாலும் அதை வந்து ஃப்ரை பண்ணி பொரித்து 65 சாப்பிட்டா ஒர்த்து இல்லை. டயட் சிக்கன் பாயில் பண்ணி அதை ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் முட்டையோட வெள்ளைக்கரு அதை சாப்பிடுங்க. மேக்ஸிமம் அந்த எல்லோ முட்டையில் நடுவில் இருக்க கரு வந்து அவாய்ட் பண்ணுங்கள். எக் ஒயிட் சாப்பிடுங்க. சரியா? அதுக்கப்புறம் கார்போஹைட்ரேட்டு தேவையான அளவு தான் எடுக்கணும், அதிகமாக எடுக்கக்கூடாது. டெய்லி நீங்கள் ஒரு 300 கிராம் 400 கிராம் எடுக்கிறீங்கன்னா அதில் பாதி தான் எடுக்கணும். ஃபேட் லாஸ் பண்ணும்போது பாதி தான் எடுக்கணும். தேவையான அளவு எடுத்தால் போதும், எக்ஸ்ட்ராவாக எடுக்காதீங்க. சரியா? நைட்டு அதிகம் சாப்பிடுங்க. ரொம்ப பசி எடுத்தால் மட்டும்தான் ஒரு 2 சப்பாத்தி சாப்பிட்லாம். சரியா? அதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது. நைட்டு கண்ட்ரோலாக இருக்கணும். நல்ல ஸ்லீப்பு. நைட்டு தூங்குகிற டைமில் தான் அந்த இதெல்லாம் வேலை செய்யும், கொழுப்பெல்லாம் கரையும். அந்த பசியில் உங்கள் வயிற்றில் இருக்கிற ஃபேட்டெல்லாம் அப்படியே கரைஞ்சி உங்களுக்கு தேவையான சக்தியை அந்த ஃபேட்டில் இருந்து எடுக்கும். இல்லை நீங்கள் வயிற்றுக்குள்ளே உங்களுக்கு நிறைய சாப்பாடை சாப்பிட்டு உள்ளே போட்டிங்க அப்படின்னா அந்த சாப்பாடு அதில் இருக்கிறது தான் எடுத்து போக மிச்சம் கொழுப்பாக ஸ்டோர் ஆகும். சரியா? அதனால் நைட் ஃபுட்டு கொஞ்சம் குறைங்க. மார்னிங் ஈவினிங் 2 நேரமுமே ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஈஸியாக சீக்கிரம் ஃபேட் லாஸ் ஆகும். சரியா? அடுத்த ஒர்க் அவுட் போகலாமா? ஓகே. ஃப்ரெண்டில் எடுக்கணும். சரியா? ரெடி? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12
30, 20 ஒரு செட்டு. சரியா? ஓகே, 2 சார் ஸ்டார்ட் பண்ணுவோம். டைம் போயிட்டே இருக்கு. உடம்பு கண்டிப்பாக வலிக்கும், வலிக்காமல் இருக்காது. உடம்பு வலிக்குதுன்னு விட்டுறாதீங்க. அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்கள். அடுத்தடுத்த நாள் தொடர்ச்சியாக பண்ணுங்கள். சரியா? எடுத்தோடனே நிறைய எடுத்து ஒரே நாளில் டயர்டாகிடக்கூடாது. அடுத்தடுத்த நாள் பண்ணணும் கண்டிப்பாக. கன்சிஸ்டன்சி ஒர்க்கவுட்டில் கன்சிஸ்டன்சி வந்துட்டுனா ஜம்முனா ஆயிடலாம். ஓகே, 3rd செட்டு. ஓகே, இந்த 3 ஒர்க் அவுட்டு உங்கள் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? இது போக சொல்கிறேன், இன்னும் இருக்கு. ஃபேட் ஆகிட்டு உடம்பு உண்மையிலே ஒர்க் அவுட் பண்ணல, சாப்பிட்றேன், தூங்குறேன், ஒர்க் அவுட் பண்ணலை. வெயிட் கெயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. வெயிட் லாஸ் ஆனதுக்கப்புறம் என் உடம்பு பார்க்க எனக்கே பிடிக்கல. சரி, அடுத்த ஒர்க் அவுட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா? ஸ்குவாட்ஸ் ஜம்ப்பு. ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் ஷோல்டர் லெவலில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. உட்காரணும், ஜம்ப். சரியா? இது வந்து 20 கவுண்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 15 போதும்னு நினைக்கிறேன். 15ல் 3 செட் போடும். Does it? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 15 now.
கண்ணுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்படி இருக்குது. மசிலில் எவ்வளோ சேர்ந்துருக்குன்னு தெரியல, ஆனால் வயிற்றுல நல்லா சேர்ந்துருக்கு. ஓகே, தேர்ட் செட். இதெல்லாம் உங்கள் லிஸ்ட்டில் கண்டிப்பாக ஆட் பண்ணுவீங்க. ஃபேட் லாஸ்க்கு நல்லாவே உதவும். வியூ அழகாக இருக்குது. ஓகே மக்களே, இன்றைக்கி இந்த ஒர்க் அவுட்டு போதும்னு நினைக்கிறேன். வீடியோ அரை மணி நேரம் கிட்ட ஆக போகுது. இன்னும் கொஞ்சம் ஒர்க் அவுட்லாம் பண்ணிவிட்டு நான் கிளம்பிடுவேன். ஓகே பாய். நாளைக்கு தொடர்ச்சியாக வீடியோ போடுவோம், பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோ கண்டிப்பாக வரும். சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ். நண்பர்களே சப்போர்ட் பண்ணுங்கள், மக்களே சப்போர்ட் பண்ணுங்கள். சரியா? உங்களை நம்பி தான் வீடியோ போடுவேன், உங்களுக்காண்டி தான் போடுவேன். உங்களுக்காண்டி மட்டும் இல்லை, எனக்கு சேர்த்து தான். ஓகே மக்களே, சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். தேங்க்யூ ஸோ மச்.